எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு, ஜாதகத்தில் சுக்கிரன் 8ல் மறைந்து நீசமும் ஆனால் என்ன பலன் தருவார் அப்படின்னு தலைப்புங்க. இது ஒருத்தர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு தான் நான் அவருக்கு பதில் சொல்ல போகிறேன். இப்போ 8ல் நீசம் அடையும்னா அது கும்பலக்கணமாக தான் இருக்கணும். கும்பலக்கணத்துக்கு தான் 8ல் அவர் நீசம் அடைவார். பாருங்க, சுக்கிரனுக்கு 3-8 கடுமையான மறைவுங்க. ஆனால் 6-12 மறைவு கிடையாது. ஆனால் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள். சுக்கிரனுக்கு மட்டும் 3, 8 மட்டும்தான் மறைவு ஸ்தானம். 6, 8 மறைவு ஸ்தானம் கிடையாது. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 12ல் உச்சமாவார், துலாம் லக்னத்துக்கு 6ல் உச்சமாவார். அதனால் 6, 12 இவருக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. சரி, இப்போ இப்படி இயல்பாக இருக்காருங்க. இவர் லக்ன சுவர் வேற, 4, 9க்குரியவர். 4 சுகஸ்தானம், அதாவது கல்வி, தாயார், மனை, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் கிடைக்க பெறணும். 9 தந்தையார் நல்லா இருக்கணும். இவரே ஒரு பெரிய பாக்கியசாலி. ஆனால் இந்த சுக்கிரன் நீசம் அடைஞ்சிட்டார். ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு 8ல் மறைஞ்சாலே திருமண தாமதம் ஏற்படும். 1. 2வது, இவர் இயல்பாக இருக்கார். எந்த சுவரும் பார்க்கல, எந்த பாவரும் பார்க்கல. அதாவது சனி செவ்வாய் தொடர்பும் வரல, ராகுவோட கூட சேர்ந்து இல்லை, குருவும் பார்க்கல, பௌர்ணமி சந்திரனும் பார்க்கல, யாருமே பார்க்கல, இயல்பாக இருக்கிறார். இந்த லக்னத்துக்கு 4ல் இருந்தால் திக்பலம் ஆயிடுவார். அப்போ அது ஆட்சிக்கு ஈக்குவலாக நம்ம அந்த சுக்கிரனை எடுத்துக்கிடலாம். ஆனால் இங்கே 8லையும் மறைகிறார், நீசமும் அடைகிறார். அப்போ இந்த சுக்கிர திசையில் அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் எப்படி இருந்தாலும் ராஜ யோகாதிபதி, கடுமையான பலனை தர மாட்டார். வீட்டுக்கு தேவையான பொருட்களை தருவார். வாடகை வீட்டில் குடியிருக்க வைப்பார். அவர் ஏதோ ஒரு வேலைக்கு போவார், குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு போவார். ஏன்னா சுக்கிரன்னா என்ன, சுகபோகங்கள், தாம்பத்தியம், பெண்களால் நன்மை, லக்ஸரியான மனை, வீடு, வண்டி கொடுக்கக்கூடியவர். அப்போ அவர் வலுவாக இருக்கணும். அவர் வலு இழந்துட்டார். நீசம்னா 0 மார்க் வந்துருச்சுங்க. ஆனால் இருந்தாலே லக்ன சுவருங்கிறதுனால அவருக்கு வாடகை வீட்டில் குடியிருக்க வைப்பார். ஒரு இனத்தையாவது 20,000 25,000 சம்பளம் வாங்குவார். குடும்பம் கிடைக்கும், லேட்டாக கிடைக்கும், தாமத கல்யாணம் நடக்கும். ஆனால் மனைவியும் ஏழையாக தான் வருவாங்க. ஏன்னா 8ல் சுக்கிரன் நீசம் அடைஞ்சிட்டார் இல்லையா, களத்திரக்காரகன் நீசம். இப்போ வர்ற மனைவியும் அவரை மாதிரி ஏழை பொண்ணாக தான் வரும். அப்போ கஷ்டப்பட்டு வண்டி உருட்டிக்கிட்டு இருப்பாங்க வாடகை வீட்டில். இது இயற்கையாக இருந்தாங்க. சரிங்க, இப்போ இங்கே குரு பார்த்துட்டாருங்க. நீச பங்கம் அடைஞ்சிட்டாருங்க. இந்த சுக்கிரன் தர வேண்டிய எல்லாத்தையுமே கொடுத்துருவாருங்க. மனை, வீடு, வண்டி, வாகனம், நல்ல மனைவி எல்லாமே கிடச்சிருங்க இவருக்கு, ஒரு குரு பார்த்ததுனால. இங்கே கூடயே உச்சம் பெற்ற புதன் சேர்ந்துட்டாருங்க. அப்போ நீச்ச பங்க ராஜ யோகத்துக்கு இந்த சுக்கிரன் வந்துட்டாருங்க. அப்போ இந்த சுக்கிர திசையில் பல லட்சங்கள், பல கோடி இந்த ஜாதகர் சம்பாதிப்பாருங்க. சரிங்க, இப்போ இவரோட சனி சேர்ந்துட்டாருங்க. இப்போ இவர் கல்யாணம், இவரோட மூத்த பிள்ளையை விரும்பி தான் கல்யாணம் முடிப்பாருங்க. அந்த பிள்ளைக்கு 5 வயசு 10 வயசு பெரிய பிள்ளையாக இருக்கும், அவர் தான் கல்யாணம் முடிப்பாருங்க. கூடையே செவ்வாய் சேர்ந்துட்டாருங்க. வர்ற மனைவி இவரை விட போல்ட்டாக இருக்குங்க.
இவருக்கு மனைவிக்கு கீழே தாழ்ந்து தான் இருப்பாருங்க. இன்னைக்கு பிருகு மங்கள யோகம்னு ஒன்று ஏற்பட்டுருது. ஆனால் 2 பேருமே பகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. புதனுக்கு சொல்லிட்டேன், குருவுக்கு சொல்லிட்டேன். இங்கே சந்திரன் பார்த்தாலும் அப்படித்தாங்க, நல்லது தான் செய்வாருங்க. ராகு கேதுல பற்றி, ராகு சனியை மாதிரி தாங்க, அவர் இப்படி தான் மூத்த ஒரு பிள்ளையை கொடுத்து கல்யாணம் முடிச்சு வைப்பார். இல்லை ஏற்கனவே டைவர்ஸ் ஆன பிள்ளை அவருக்கு வரும். இதாங்க 8ல் மறைஞ்சி சுக்கிரன் நீசம் அடைஞ்சால் இந்த பலன் தான் கிடைக்குமே. இயல்பாக இருந்தால் அவர் இயல்பாக குடும்பத்தை ஓட்டுவாருங்க. ஆனால் அவர் பெரிய பணக்காரர் ஆக மாட்டார், காரு வாங்க மாட்டார். பைக் வாங்கினாலும் கூட 10,000 15,000 செகண்ட் ஹேண்டில் தான் வாங்குவார். அதில் தான் அவர் வேலைக்கு போயிட்டு வருவார். சரிங்களா? அப்போ மற்ற சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் அது இருக்கும் இடத்தை பொறுத்தது. இப்போ கேள்விக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லியிருக்கேன். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.